வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், நீங்கள் அதிக ஆசைப்படாதீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆசைகளை குறைத்து கொடுத்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் பெரிதாக ஆசைகள் பட்டால் எதுவுமே நிறைவேறாமல் போய்விடும். அதனால் குறைத்து ஆசைப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை விட அதிகமான நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் என நம் ஜாதகத்தை பார்த்துடன் படிக்கலாம். அப்படிப்பட்ட அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 11வது வீடு என்பது லாபஸ்தானம். அபரிமிதமான லாபத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் தடைக்காரகன், ஞானக்காரகன், விரக்திக்காரகன், ஆன்மீகக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்கள் பெரிதும் ஆசைப்படக்கூடாது. அவர்கள் எதையுமே எளிதாக எண்ண வேண்டும், சிறிதாக நினைக்க வேண்டும், பெரிதாக கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு வண்டி வாங்க வேண்டும், 2 வீலர் என்று நினைத்தீர்கள், கார் கிடைக்கும். சின்ன வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், பெரிய வீடு கிடைக்கும். ஒரு ஏக்கர் விவசாயம் உழைத்து கஞ்சி குடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், 10 ஏக்கர் கிடைக்கும். இப்படி நீங்கள் குறைவாக எனும்போது மிகுதியாக கிடைக்கும். அதனால் ஒரு ஜாதக அடிப்படையிலே அந்த மக்கள் செயல்பட்டோம் என்றால் பலன்கள் நன்றாக இருக்கும். அதனால் கேது லக்னத்தில் 11 இருந்தால் நீங்கள் ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்ற வட்டத்தை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.